மாஸ்டர்ஸ், என்னுடைய ஆன்மீக ஞானம் அந்த பையத்தை தொடர்கிறது. அதாவது அதிர்ஷ்டம் என்ற தலைப்பில் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜெய் அவர்கள் துளசி தளத்தில் கூறுவது, அதாவது பார்வை பார்ப்பவர் பார்வை பார்க்காதது. அதாவது நாம் பார்க்கவில்லை என்றால் அது இல்லை என்று அர்த்தமல்ல. காரணம் தெரிந்தால் அது திருஷ்டம். காரணம் தெரியவில்லை என்றால் அது அதிர்ஷ்டம். காரணம் கடந்த பிறவியில் இருக்கும், காரியம் இந்த பிறவியில் இருந்தால் சாதாரண மக்களுக்கு அது புலப்படாது. காரணம் இல்லாமல் காரியம் எப்பொழுதுமே இருக்காது. அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பது காரண காரியத்தின் சம்பந்தங்களே. அடுத்ததாக வசிஷ்ட கீதையில் அதிர்ஷ்டம், யார் எப்படி முயற்சிக்கிறாரோ அதன் பலனை அவர் அப்படியே அனுபவிக்கிறார். கடந்த பிறவிகளில் தன்னுடைய கர்மாக்களினால் பலனை அடையும் போது அது தெய்வத்தின் செயல் மற்றும் அதிர்ஷ்டம் என்பார்கள். ஆனால் அனைத்திற்கும் தன் கர்மங்கள் தான் காரணம். அது தவிர வேறு விதமாக தெய்வத்தின் செயலோ அதிர்ஷ்டம் என்பதோ எதுவும் கிடையாது. இதுபோல் மற்றொரு ஸ்லோகம், அதாவது இந்த பிறவியில் சுப முயற்சியின் மூலமாக முற்பிறவியின் அசுப முயற்சிகள் எல்லாம் சந்தேகம் இல்லாமல் அழிந்துவிடும். முந்தைய தினத்தின் அஜீரணத்துக்காக இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்தின் குணங்கள் மூலமாக நலம் அடைகிறது என்பதே இதன் உதாரணம். மனித முயற்சி. வசிஷ்ட கீதையில் மனித முயற்சி பற்றி இவ்விதமாக கூறப்பட்டுள்ளது. முற்பிறவியின் மனித முயற்சியும் இந்த பிறவியின் மனித முயற்சியும் சமமானதாகவோ சமமற்றதாகவோ இருப்பதால் பரஸ்பர யுத்தம் செய்கிறது. 2 ஆடுகள் முட்டிக்கொள்வது போல் அதில் பலம் குறைந்தது தோற்று போகிறது. மோட்சத்திற்காக கடைசி காலம் வரை மனித முயற்சி அவசியமில்லை, அதிக முயற்சியும் தேவையில்லை. ரத்தின சோதனையாளர் ரத்தினங்களை பார்த்ததும் அதிக சிரமமின்றி சரியான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே இந்த பூமியில் அழிவுக்கு காரணமான சோம்பேறித்தனம் இல்லை எனில் எவர் பெரிய பணக்காரராக மகா வித்வானாக இல்லாமல் போவார்கள். மனித முயற்சியே எல்லாவற்றுக்கும் ஆதாரம். எல்லாம் விதியின் விளையாட்டு, தலையெழுத்து, தெய்வ செயல் என்பதெல்லாம் அர்த்தமில்லாத வீணான சொற்களே. அடுத்ததாக பாவம் புண்ணியம் ஞானம். தம்ம பதத்தில் புத்தர் இவ்வாறு கூறுகிறார், புண்ணிய கர்மாக்களை செய்பவர்கள் இக பர லோகங்களில் சுகமாக வாழ்வார்கள். பாவம் அறியாமை. பாவம் என்பது அறியாமை, அதர்மத்தினால். புண்ணியம் என்பது தர்மத்தை பின்பற்றுவதனால். திவ்ய ஞானம் தியானத்தினால். தர்மத்துக்கு விரோதமான செயல்களை செய்தால் 2 லோகங்களிலும் துக்கம்தான் கிட்டும். மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டி வரும். தர்மத்தை மதித்து அதன்படி நடந்தால் 2 லோகங்களிலும் சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இவர்களுக்கு மறுஜென்மம் என்பது உண்டு. தினசரி வாழ்க்கையில் நாம் தர்மத்தின் வழியில் தான் செல்ல வேண்டும். மீதி இருக்கும் நேரத்தை ஞான பிரகாசத்தை அடைவதற்காக ஒதுக்க வேண்டும். இதுதான் சரியான வாழ்க்கை. இதைத்தான் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக வியாதிகள். முன் பிறவிகளில் செய்த பாவங்கள் இப்பிறவியில் வியாதிகளாக வருகின்றன. நாம் ஏற்கனவே செய்துள்ள பாவச் செயல்கள் மறுபடியும் நம் கால்களை சுற்றி வளைத்து வரும். சுய அனுபவங்களின் மூலம் நம் ஞானத்தின் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். சத்தியம் என்னவென்றால் ஞானத்தின் பாடங்களை கற்ற பின்னர் மட்டுமே வியாதிகள் மறையும். சுய அனுபவங்களின் மூலம் நம் ஞானத்தின் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். தியானத்தினால் மட்டுமே சுய ஆன்ம அனுபவம் கிடைக்கின்றது. நாம் ஏற்கனவே அனுபவித்த வியாதிகளில் இருந்து மற்றும் இனி வரப்போகும் வியாதிகளிலிருந்து விடுபட ஒரே வழிதான் உள்ளது. அந்த ஒரே வழி தியானம். ஞானத்தினால் நமக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கிறது. பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறது, அதாவது ஆன்ம ஞானத்தினால் பாவம் என்னும் சஞ்சித கர்மாக்கள் எரிக்கப்படுகிறது. இவ்வாறாக வியாதிகள் பற்றி கூறி, வியாதிகள் வருவதற்கு மூல காரணம் பாவம் மட்டுமே. பாவத்தின் மூல காரணம் அறியாமை ஆகும். ஆன்ம ஞானத்தினால் மட்டுமே அறியாமை அஞ்ஞானத்தை நீக்க முடியும். அடுத்ததாக தலையெழுத்து என்பது எதுவும் கிடையாது. நாம் எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நமது கோரிக்கை நமது விருப்பம்.
கடந்த காலத்தை பொறுத்து நிகழ்காலம் எப்பொழுதும் இருக்காது. நிகழ்காலம்தான் நிகழ்காலத்தை உருவாக்குகிறது. இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆனாலும் இதுதான் சத்தியம். நிகழ்காலம் நன்றாக இருந்தால் வருங்காலம் நன்றாக இருக்கும். நாம் மற்றவர்களை விட மோசமானவராக பாவம் செய்தவராக இருந்தாலும் ஞானம் என்ற புயல் காற்றினால் அனைத்து விதமான பாவங்களும் அழிந்துவிடும். அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் நொடிகளில் குணமடைந்து விடுவோம். அதனால் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நிகழ்காலம் நம் கையில் உள்ளது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானி அடுத்ததாக அஞ்ஞானி, அற்பஞானி, ஞானி. அஞ்ஞானி என்பவர் யார்? அற்பஞானி என்பவர் யார்? ஞானி என்பவர் யார் என்பதை பார்ப்போம். யாருக்கு எந்த ஞானமும் இல்லையோ, எந்த புரிதலும் இல்லையோ அவர்தான் அஞ்ஞானி. யாருக்கும் எந்த ஞானமும் இல்லையோ, எந்த புரிதலும் இல்லையோ அவர்தான் அஞ்ஞானி. இந்த நிலையில் உள்ள மனிதர் இகலோகமே சொர்க்கம் என்று தன் ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பார். உடலுக்கு தேவையான செயல்களை மட்டுமே செய்வார். தன் சக்தி மற்றும் புத்தியை உடல் நலங்களுக்காகவும் சுகங்களுக்காகவும் உபயோகிப்பார். இவர் கடுகளவு சுகத்திற்கு மலையளவு துக்கங்களை அனுபவிப்பார். இவரிடம் மிக குறைந்த அளவில் மட்டுமே சந்தோஷம் என்பது இருக்கும். அவர்தான் அஞ்ஞானி. அடுத்தது அற்பஞானி. இவருக்கு பரலோகம் உள்ளது என்ற விஷயம் தெரியும். ஆயினும் இவர் இகலோகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆன்ம ரகசிய ரீதியாக முன்னேறுவதில் இவருக்கு அதிக ஆர்வம் இருக்காது. அதனால் சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். அவர்தான் அற்பஞானி. சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். ஞானி. இவர் ஆன்ம ஞானத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார். உலகளாவிய விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஆன்ம ரீதியாக மிகவும் உயர்ந்த நிலையை பெற முயற்சிப்பார். ஞானி எப்பொழுதும் துக்கமற்ற அழியாத ஆனந்தத்தை அனுபவிப்பார். ஞானியாவதே நம் அனைவரின் லட்சியமாக இருக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்வது ஞானி. அடுத்ததாக ஆச்சாரியார். யார் ஒருவர் யாசிக்கிறாரோ, எதை யாசிக்கிறார்? ஞானத்தை கடைபிடிப்பாரோ மற்றும் கடைபிடிக்க செய்வாரோ அவர் ஆச்சாரியாவார். யாசிப்பது என்றால் ஆன்ம ஞானத்தை யாசிப்பது. ஆச்சாரியார் என்பவர் பல குருமார்கள் சாதனை மூலமாக ஆன்ம ஞானத்தை பெற்று தன் சுய அனுபவமாக மாற்றிய பிறகு அந்த ஆன்ம பயிற்சியை மற்றவர்களையும் கடைபிடிக்க செய்வார். ஒவ்வொரு மனிதனும் ஆச்சாரியராக மாற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும், உயரிய எண்ணங்களுடன் வாழ வேண்டும். அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பணி முடிவும் வரை மறுபடியும் ஜென்மம் எடுக்கும்படி இருக்கும். இவ்வாறாக ஆச்சாரியார் பற்றி கூறியுள்ளது பத்திரிஜியின் துளசி. அடுத்தது, செல்வம் அதிக சுகங்களை கொடுக்குமா? தியாகராஜர் இவ்வாறு கூறியுள்ளார். செல்வம் அதிக சுகங்களை கொடுக்கிறதா? அல்லது ராமரின் சன்னதியில் அதிக சுகம் கிடைக்கிறதா? மனிதனுக்கு எத்தனை சொத்துகள் தேவைப்படும்? தினமும் 2 பிடி அன்னம், உடுத்த உடைகள், கொஞ்சம் நிம்மதியான உறக்கம், பணம் மற்றும் ஆசைகளை மத்திய மார்க்கத்தில் வைத்து தர்மம் மற்றும் மோட்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் சரியான சுகத்தை கொடுக்கும். ஆதி சங்கராச்சாரியாரும் பின்வருமாறு கூறியிருக்கிறார். அதாவது, அளவுக்கு மீறிய செல்வம் இருந்தால் அது கெடுதலை தான் உண்டு பண்ணும். அந்த செல்வத்தினால் சிறிதளவு கூட சுகம் கிடைக்காது. உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் சுகமும் சந்தோஷமும் உள்ளது. நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், செல்வத்தில் கடவுள் கிடையாது, ஆனால் கடவுளுக்குள் செல்வம் உள்ளது. அதனால் செல்வத்தை நேசிக்காமல் கடவுளை நேசிக்க வேண்டும். பக்த ராமதாசுக்கு ராமரின் சன்னதிதான் புதையலா கிடைத்தது. நமக்கு தேவையானது செல்வம் அல்ல, கடவுளின் நிஜ தத்துவம் தெரிந்து கொள்வது. சிந்தனைகளை சில நொடிகளுக்கு கட்டுப்படுத்தினால் இதை செய்ய முடியும். இது தியானத்தினால் மட்டுமே சாத்தியம். அடுத்ததாக, அசுரர்கள், மானிடர்கள், தேவர்கள். மானிடர்கள் 3 வகையானவர்கள் உள்ளனர். அசுரர்கள், மானிடர்கள், தேவர்கள் என்று 3 வகைப்படுத்தலாம்.
அசுரர்கள் என்பவர்கள் ராட்சச குணங்கள் உள்ளவர்கள் தான் அசுரர்கள் ஆவர். அவர்களது கொள்கை என்னவென்றால் அஹிம்சோ பரமோ தம்ஹா, மாமிசம் சாப்பிடும் அனைவரும் அசுரர்கள் ஆவர். நமது அசுர தத்துவமே நமக்கு அஷ்ட தரித்திரங்களை கொடுக்கிறது. இப்பொழுது பூமியின் தரித்திரத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணம் அசுரத்துவமே. மானிடர்கள் என்பவர்கள் எந்த உயிரினத்திற்கும் கஷ்டங்களை கொடுக்காமல் இம்சை செய்யாமல் இருப்பவர்களின் தன்மையே மனிதம். இத்தகைய தன்மையோடு உள்ளவர்கள் மானிடர்கள் ஆவர். புத்தர் போல, மகாவீரர் போல அகிம்சையின் வழியில் செல்பவர்கள் தான் மானிடர்கள். வேதத்தில் வித்வான்கள் தேவர்கள் ஆவர். வித்வான்கள் என்றால் ஆன்ம ஞானிகள் என்று கூறலாம். முதலில் நாம் அசுர குணங்களை விட்டுவிட வேண்டும். அதன் பின் தேவ தத்துவத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜீவ இம்சை அதை பற்றி கூறியுள்ளார். அதாவது திருவள்ளுவர், யோகி வேமண்ணா போன்றோர் பரம சத்தியங்களை நேரடியாக கச்சிதமாக எளிமையாக கூறிய மகா ஆன்மீக சாஸ்திர ஆசிரியர்கள். தன்னுன் பெருக்கத்திற்கு தான் பிரிது உண்ணுண்பான் எங்கனம் ஆளும் அருள். அதாவது தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். யோகி வேமண்ணா கூறியது, தன் வயிற்றை நிரப்புவதற்காக நிறைய கொடுமைகளை இம்சை செய்து பறவை இனங்களை பிடித்து அதை கொன்று சாப்பிடுபவன் இவ்வுலகில் கொடுமைக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். அவரிடம் சற்று ஒதுங்கியே இறக்க வேண்டும். மற்ற உயிர்களை கொன்று ஜீவ இம்சை செய்து இந்த உடலை வளர்த்து வருவதற்கு மோட்சம், முக்தி கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஜீவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தால் மனிதன் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்வார். அதிலிருந்து விடுதலை பெற்றால் மட்டுமே மனிதர் மோட்ச யாத்திரை ஆரம்பமாகும். நேர்மையாக கச்சிதமாக சத்தியத்தை பேசாதவர் ஆசிரியராக மாட்டார். திருவள்ளுவர், வேமண்ணா ஆகியவர் கூறியவை அனைத்தும் மிக சத்தியங்களே. அடுத்ததாக யோகி என்பவர் யார்? யோகி என்றால் யார் என்பது பற்றி யோகி வேமண்ணா கூறியது, தேகம் வேறு, தேகி வேறு. தேகி என்பது ஆன்மா. அதாவது இதற்கு உதாரணமாக மின்சாரம் என்பது வேறு, விளக்கு பல்பு என்பது வேறு. ஆனால் பல்பில் மின்சாரம் உள்ளது. நமது ஆன்மா என்பது மின்சாரம் போன்றது. ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வதுதான் யோக வித்யா என்று கூறலாம். யோக வித்யாவை அறிந்து கொண்டவரே சிவயோகி ஆவார். நாம் எந்த லோகத்தில் இருந்து வந்துள்ளோம், இறந்த பின் எங்கு செல்கின்றோம், தூக்கத்தின் பொருள் என்ன, ஆன்மா என்றால் என்ன, ஆன்மா உடலுக்குள் எப்படி வருகிறது, எப்படி பிரிந்து போகிறது, இதை பற்றிய ஞானத்தை யார் ஒருவர் தியானத்தில் அமர்ந்து புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான யோகி ஆவார். நம்ம இந்த யோகி பற்றி கூறியுள்ள வேமண்ணா ஒரு மாபெரும் யோகி. நாமும் அனைவரும் மாபெரும் யோகிகளாக வேண்டும். அடுத்ததாக உத்தம குருமார்கள். விதவிதமான குருமார்கள் பற்றி யோகி வேமண்ணா அவர்கள் கூறியது, 3 விதமான குருமார்கள் இருப்பார்களாம். மூடகுரு நம்பர் 1 மூடகுரு, 2வதாக மத்தியம குரு, 3வதாக உத்தம குரு. மூடகுரு என்றால் இவர்கள் தன் சீடர்களை பூஜைகள் மற்றும் கர்ம காரியங்களை செய்ய தூண்டுவார்கள். மத்தியம் குரு, இவர்கள் மந்திரங்களை கற்றுக் கொடுத்து இதுதான் பரமயோகம், நித்தியமான யோகம் ஆகிய மந்திரங்களை சொல் என்று கூறுவார்கள். உத்தம குரு, உத்தம குரு என்பவர் எப்போதும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும் என்று கூறி தியான யோகத்தை கற்றுக் கொடுப்பார். இவர்தான் உத்தம குரு ஆவார். உருவ வழிபாடு செய்வது மூடத்தனம், மந்திரங்களை உச்சரிப்பது மூடத்தனம் கிடையாது. ஆனால் அது பரமயோகமும் கிடையாது. மந்திரத்தினால் தற்காலிகமாக மனதிற்கு அமைதி உண்டாகும்.
தியானம் மட்டுமே சரியான யோகம். தியானம் ஒன்று மட்டும் செய்தால் போதும். தியானத்தை கற்றுக் கொடுக்கும் குரு மட்டுமே உத்தம குரு ஆவார். நாம் ஆகையால் தியானத்தை பயிற்சி செய்து மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது, சரீரம் வேறு ஆன்மா வேறு. இதை பற்றி கூறியுள்ளது, 2 கட்டைகளை உரசினால் அதிலிருந்து நெருப்பு உண்டாகும். கட்டையில் நெருப்பு மறைந்து இருப்பது போல் சரீரத்திற்குள் ஆன்மா உள்ளது என்று யோகி வேமண்ணா உபதேசிக்கின்றார். இந்த ரகசியம் தெரிந்து கொண்டு ஆன்மாவின் தத்துவத்தில் இருக்க வேண்டும். கட்டையை வெட்டினால் அதற்குள் நெருப்பு இருப்பது தெரியுமா? தெரியாது. விதையை எடுத்து அதை உடைத்து பார்த்தால் மரம் தெரியுமா? தெரியாது. அதேபோல் நமது சரீரத்தை வெட்டி பார்த்தால் ஆன்மா கண்களுக்கு தெரியாது, புலப்படாது. ஆன்மா என்பது பௌதீக கண்களினால் பார்க்க முடியாத விஷயம். ஆகையால் ஆன்மா இல்லை என்று கூறிவிட முடியாது. ஆன்மா என்பது சரீரத்திற்குள் மறைந்திருக்கும். அந்த ஆன்மாவை எனக்கு காட்டு என்று யாராலும் கூற முடியாது. ஆன்மாவை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் அதற்கு 3ஆம் கண் திறந்திருந்தால் அதை பார்க்க முடியும். தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருக்கணும் ஆன்மாவை பார்க்கறதுக்கு. ஆன்ம அனுபவத்திற்கு 3ஆம் கண் அவசியம். அந்த 3ஆம் கண்ணை நாம் எப்படி பெறுவதென்றால் அது தியானத்தினால் மட்டுமே சாத்தியம். தியானம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தால், சிரத்தை எடுத்து தியானத்தை மேற்கொண்டு வந்தால் அந்த 3வது கண் நமக்கு திறக்கும். அடுத்ததாக, எந்த குற்ற உணர்வும் இல்லை. குரு சதானந்த யோகி கூறுகிறார், நல்ல உணவை உண்பதால், நல்ல உடைகளை உடுத்துவதால், நகைகளை அணிவதால், பெண்ணுடன் சேர்ந்திருப்பதால், தான் பெற்ற குழந்தைகளுடன் பாசத்துடன் இருப்பதால், உறவினர்களுடன் சேர்ந்து நடிப்பதால் எவ்விதத்திலும் பிரம்ம ஞானிகளுக்கு குற்ற உணர்வு இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், நல்ல உணவை உண்பதால், நல்ல உடைகளை உடுத்துவதால், நகைகளை அணிவதால், பெண்ணுடன் சேர்ந்து இருப்பதால், தான் பெற்ற குழந்தைகளிடம் பாசத்துடன் இருப்பதால், உறவினர்களுடன் சேர்ந்து நடிப்பதால் எவ்விதத்திலும் பிரம்மஞானிகளுக்கு குற்ற உணர்வு இருக்காது. குரு சதானந்த யோகி 1981ஆம் வருடம் ஜனவரி மாதம் அவரை நமது பிரம்ம ரிஷி சந்தித்தார். மே மாதம் 22ஆம் தேதி 1983ஆம் வருடம் சதானந்த யோகி அவர்கள் தன் விருப்பப்படி தன் உடலை பிரிந்தார். அப்போது அவரின் வயது 160. அவரை பற்றி கூறுவதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளது. ஒரு பிரம்மஞானி மோட்சம் அடைவதில் சம்சாரம் என்பது எந்த விதத்திலும் தடையாகாது. ஒரே நேரத்தில் சம்சாரம் மற்றும் நிர்வாணம் என்கிற 2 குதிரைகளை சவாரி செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய சவாலாகும். அடுத்ததாக, சிரஞ்சித்துவம். சிரஞ்சித்துவம் என்பது சாத்தியம். பல யோகிகள் அதை சாதித்து காட்டியுள்ளார்கள். இதை பற்றி யோகி வேமண்ணா இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது, யார் மூல சைத்தன்யத்தை பற்றி முழுமையாக அறிந்து அந்த மூலதனத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் கல்பம் முடியும் வரை எப்பொழுதும் இளமையாக இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்கிறார். இது போலவே ஆஞ்சநேயர், மகா அவதார் பாபாஜி, இன்னும் பல யோகிகள் சிரஞ்சீவிகளாக இப்பொழுதும் பூமியில் வாழ்கிறார்கள். இன்னொருத்தர் லிட்டா குட்மன் எழுதிய ஸ்டார் சைன் எனும் புத்தகத்திலிருந்து சிரஞ்சித்துவத்தை, பிசிக்கல் இம்மார்டாலிட்டி அடையும் முறையை பற்றி தெளிவாக விரிவாக எழுதியுள்ளார். அந்த ஸ்டார் சைன் புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும். அடுத்ததாக, செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை. இதில் கூறப்பட்டுள்ளது, சதானந்த யோகி எப்பொழுதும் இவ்வாறு கூறுவதுண்டு. நமது பிரம்ம ரிஷியை பார்த்து கூறுவாராம், செய் அல்லது செத்துமடி. யோகி வேமண்ணா அவர்களும் இதை இவ்வாறு கூறுகிறார். ஒன்றை பிடிக்க கூடாது. அப்படி பிடித்தோம் என்றால் அந்த செயலை முடிக்காமல் நடுவில் விடக்கூடாது. ஒரு விஷயத்தை பிடித்தால் அதை இரும்பு பிடியாக இறுக்கி பிடிக்க வேண்டும். பிடித்து அதை முடிக்காமல் நடுவில் விட்டு விடுவதை விட உயிரை விடுவதே சிறந்ததாகும். தம்மபதத்தில் புத்தரும் இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது, புத்தர் கூறியுள்ளது, அனைத்து செயல்களையும் கவனமாக சாமர்த்தியத்துடன்
திடமான நிஷ்டையுடன் மற்றும் தைரியமாக செய்ய வேண்டும். புத்தர் கூறியுள்ளது, அனைத்து செயல்களையும் கவனமாக சாமர்த்தியத்துடன் கவனமாக இருக்கணும், சாமர்த்தியத்துடன் இருக்கணும், திடமான நிஷ்டையுடன் மற்றும் தைரியமாக செய்ய வேண்டும். ஃபியர் இருக்கக்கூடாது, தைரியமாக செய்யணும். நாம் செய்யும் செயல்கள் சரியா, தவறா, நல்லதா, கெட்டதா என்று தீவிரமாக யோசித்த பின் அந்த செயல் சரி என்று தோன்றினால் அதை நிச்சயமாக உடனே செய்ய வேண்டும். இதுதான் புத்தர் கூறியுள்ளார். ஆகையால் உயிர் போகும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிக்க வேண்டும். அந்த துணிவு வேண்டும். அதாவது தமிழில் சொல்லுவார்கள், துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை. அதுபோல் நாம் எந்த காரியத்தில் எடுத்தாலும் அதை முடிக்கும் வரை துணிவுடன் செயல்பட்டு முடிக்க வேண்டும். சரியான பண்பு. அடுத்ததாக சுவாமி சதானந்த யோகி சரியான பண்பை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார். நம்மிடம் எது இல்லையோ அதை வேண்டக்கூடாது. நம்மிடம் எது உள்ளதோ அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருவதைக் கண்டு சந்தோஷத்தில் நாம் குதிக்கவும் கூடாது. அதே போல் நம்மிடமிருந்து போகும் பொருளை பற்றி ஐயோ போகிறதே என்று வருந்தவும் கூடாது. விரும்பி எதையும் சாதிக்க வேண்டாம். தானாக வந்ததை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஒரு ஞானி பௌதிக உடலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று விவரிக்கிறாரோ அதுதான் சரியான பண்பு. ஒரு ஞானியை போல் வாழ்வதுதான் சரியான பண்பு. கீதையிலும் கிருஷ்ண பகவான் கூறியுள்ளார், செயல்களை செய்வதற்கு தான் நமக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என சரிபார்ப்பது சரியல்ல. மீண்டும் சொல்கிறேன், செயல்களை செய்வதற்கு தான் நமக்கு அதிகாரம் உண்டு. அதன் பலன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. அதாவது ரிசல்ட்டை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். அதிகமாக உலகியல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்வதே முழுமையான ஆன்ம ஞானம். உலகில் எது வந்தாலும் நம்மை விட்டு போனாலும் தடுமாறாமல் வாழ்வதே முழுமையான ஆன்ம ஞானம். இவ்வாறாக சரியான பண்பை பற்றி சொல்கிறார்கள். அடுத்ததாக மேலும் இன்னொரு கருத்தை நான் கூற விரும்புகிறேன். அதற்கு பின்பு நாம் தியான பயிற்சிக்கு செல்வோம். அதாவது இது நம்முடைய சிந்தனையை பற்றி நான் கூறுகிறேன். அதாவது நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படியே நடக்கிறது நம் வாழ்வில். நாம் ஒரு குருவாக, மாஸ்டராக விரும்பினால் நாம் ஒரு குருவாக ஆகிறோம். நமது எண்ணங்களில் வலிமையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது நமது நோக்கத்தின் வலிமைதான். நமது நோக்கம் முழுமையாகவும் உறுதியானதாகவும் மாறாததாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எய்ம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எய்மா இருக்கணும். சிந்தனை முறைகள், மனிதர்களில் 4 வகையான சிந்தனை முறைகள் உள்ளது. அழிவை எண்ணும் சிந்தனை, அதாவது டிசாஸ்டர்ஸ் திங்கிங். எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங். நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங். கடைசியாக அதிசய சிந்தனை, மிராக்குலஸ் திங்கிங். இதை பற்றிய சிறிய குறிப்பு கூறுகிறேன். இவை மேலே கூறிய டிசாஸ்டர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங், மிராக்குலஸ் திங்கிங் இவை மனிதர்களில் காணப்படும் அடிப்படை 4 சிந்தனை முறைகளாகும். நமது சிந்தனை எப்பொழுதும் அழிவை நினைப்பதாக இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதையே நாம் எதிர்பார்ப்போம். அதாவது டிசாஸ்டர் திங்கிங். நமது மனதில் ஒருபோதும் பேரழிவு சிந்தனைகளை அனுமதிக்க கூடாது. ஒரு அழிவான சிந்தனை மனதில் தோன்றினால் உடனே அதை மாற்றிவிட வேண்டும். ஏனெனில் அனைத்து பேரழிவுகளும் அழிவான சிந்தனையால் தான் நிகழ்கின்றன. அதனால் நாம் அந்த
அழிவை எண்ணும் சிந்தனை, டிசாஸ்டர் திங்கிங் நமக்கு கூடாது. அடுத்ததாக எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங். எதிர்மறை சிந்தனையில் வெற்றி பெற வாய்ப்பு மிக குறைவு. அதனால் எதிர்மறை சிந்தனையும் அழிவான சிந்தனையே ஆகும். இதுவும் ஒரு விதமான அழிவான சிந்தனை தான். உதாரணமாக, ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தால் அந்த நபர் தேர்ச்சி மதிப்பெண்களின் எல்லையில் இருந்தாலும் ஒரு மதிப்பெண் குறைவாகி தோல்வி அடைவார். இதெல்லாம் நெகட்டிவ் திங்கிங். மூன்றாவதாக நேர்மறை சிந்தனை, இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற இவ்வகையான சிந்தனை முறையே நேர்மறை சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது. நான் தியானத்தில் அமரப் போகிறேன், என் மனதை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நேர்மறை சிந்தனை. நாம் இசையை பயிற்சி செய்வது போல், கால்பந்தாட்டத்தை பயிற்சி செய்வது போல், அதாவது ஃபுட்பால் பிராக்டிஸ் போல் நேர்மறையாக சிந்திக்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். சிறிய வயதில இதில் பிராக்டிஸ் பண்ணணும். மிகவும் கடினம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது ஒரு எதிர்மறை சிந்தனையாகும். மனதை கட்டுப்படுத்துவது முற்றிலும் முடியாதது என்பதும் எதிர்மறை சிந்தனையே. முடியாது என்ற சொல்லை பயன்படுத்தும் போதே அது அழிவான சிந்தனையாக மாறுகிறது. நாம் நேர்மறை சிந்தனையை பேணினால் வெற்றி உறுதி என்று சிந்திப்பதே நேர்மறை சிந்தனையாகும். ஆதலால் நாம் எப்பொழுதும் பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கணும். அதனால வெற்றி நமக்கு நிச்சயமாக அமையும். கடைசியாக அற்புத சிந்தனை, இது மிராக்குலஸ் திங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதாவது 4வது வகையான சிந்தனையே மிக உயர்ந்தது, இந்த மிராக்குலஸ் திங்கிங். அதுவே அற்புத சிந்தனை. நம்மை பற்றிய முழு நம்பிக்கை நம்மிடம் முழுமையாக இருந்தால் அதுவே ஒரு அற்புதத்தை உருவாக்கிறது. செல்ஃப் கான்பிடன்ஸ், அதுவே அற்புத சிந்தனையாகும். இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார், நான் சாதித்ததை நீங்களும் சாதிக்க முடியும், அதற்கும் மேலானவற்றையும் செய்ய முடியும். அதாவது அவர் சொன்னதை கவனிக்க வேண்டும். ஒரு மகா குரு எப்பொழுதும், அதாவது ஒரு கிராண்ட் மாஸ்டர் எப்பொழுதும் அற்புத சிந்தனையிலே வாழ்கிறார். அதனால்தான் அவர் அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அதே மாதிரியான அற்புத சிந்தனைகளை நாமும் வைத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மகா குருக்கள் மற்றும் அற்புத சிந்தனை, இந்த உலகம் கண்ட அனைத்து மகா குருக்களும் வெறும் நேர்மறை சிந்தனையை விட அதிகமாக முன்னேறியவர்கள். அவர்கள் அனைவரும் அற்புத சிந்தனையின் குருக்கள். இந்து மதத்தின் பழமையான புராணங்களில் நாம் ஒருபோதும் இறக்க மாட்டோம் என்று முடிவு செய்த பலரை பார்க்கலாம். அவர்கள் விரும்பிய அனைத்தையும் சாதித்தார்கள். அவர்கள் உடல் ரீதியான அமரத்துவத்தையும் அடைந்தனர். அழிவான சிந்தனை, டிசாஸ்டரஸ் திங்கிங் ஒருவருக்கு இருந்தால் அவரை யாரும் கொல்ல வேண்டியதில்லை, அவருடைய சிந்தனையாலேயே இறந்து விடுவார். இந்த டிசாஸ்டரஸ் திங்கிங் உள்ளவர்கள் அனைவரும் இறப்பதற்கு காரணம் நாம் இறந்து விடுவோம் என்று நினைப்பதால் தான். அந்த சிந்தனையே அழிவான சிந்தனை. நாம் தொடர்ந்து அற்புத சிந்தனையின் ஓட்டத்தை பேணி காக்க முடிந்தால் உடல் ரீதியாக அமரராகவும் மாற முடியும். எண்ணத்தின் சக்தி, சிந்தனையின் சக்தி, அது கடவுளின் சக்தி போன்றது. நாம் தான் நம் சிந்தனைகளின் படைப்பாளிகள், நாம் தான் அவற்றின் உற்பத்தியாளர்கள், நாம் தான் அவற்றை நிர்வகிப்பவர்கள். அந்த சக்திக்கான சாட்சியகம் நாமே. நம் எண்ணங்களின் சக்திக்கும் நம் நோக்கங்களின் சக்திக்கும் சாட்சிகள் நாமே. வேறு யாரும் நம் சிந்தனைகளை இயக்குவதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. நாமே அதை செய்கிறோம். சோ நம் சிந்தனைகளுக்கு நாம் தான் பொறுப்பு, சுய பொறுப்பு. நாம் நம்மை நாமே கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோ, கிருஷ்ணரோ, இல்லை ராமரோ, வேறு யாரும் நம்மை கவனிக்கப் போவதில்லை. நம்மை தவிர வேறு யாருக்கும் நம்மை பற்றி கவலை இல்லை. இது முக்கியமானது. நம்மை தவிர வேறு யாருக்கும் நம்மை பற்றி கவலை இல்லை. வேறு யாரும் நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நம்ம தான் கவலைப்பட்டாங்க. ஆதலால் நாம் தான் நம்மை கவனிக்க வேண்டும். யாரும் நம்மை காப்பாற்ற போவதில்லை.
நம்முடைய அழிவான சிந்தனையிலிருந்தும் எதிர்மறை சிந்தனையிலிருந்தும் நாமே நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே அற்புத சிந்தனைக்கு உயர, அந்த மிராக்குலஸ் தாட்ஸுக்கு உயர வேண்டும். நாம் வெறும் நேர்மறை சிந்தனையை விட மிக மிக உயர்ந்த நிலையில் சென்று அற்புத சிந்தனையின் தளத்தில் நுழைய வேண்டும். நமது உலகம் நமது மனதிற்கு சமமானதாகும். நமது சிந்தனைகளின் மூலமே நாம் நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறோம். ஸோ அதனால் யூ ஆர் வாட் யூ திங்க் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் என்ன சிந்தனை செய்கிறோமோ அதுவாகவே நாம் மாறிவிடும். அதனால் உயர்ந்த எண்ணங்களை, சிந்தனைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் தியானத்தை பயிற்சி செய்து நாம் ஒரு சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆன்மீக ஞான உரையை நான் முடிக்கிறேன். அனைவருக்கும் நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.